Exercise number 12.3, question number 3. If A and B are two independent events such that P of A union B equal to 0.6, P of A equal to 0.2, find P of B. Solution. Given that P of A union B equal to 0.6 and P of A equal to 0.2. இது given. இன்னொரு given கொடுத்திருக்காங்க. Also given that A and B are independent events. அப்ப independent events ஃபார்முலா தெரியும். Implies P of A intersection B is equal to P of A into P of B தான் அதோடைய ஃபார்முலா. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது P of B to find P of B. இப்ப நமக்கு தெரியும் addition theorem of probability we know that P of A union B is equal to the addition theorem of probability P of A plus P of B minus P of A intersection B ங்கிறது ஃபார்முலா. இதுல தெரிஞ்சுக்கலாம் வேல்யூ போட்டுடலாம். P of A union B equal to 0.6 equal to P of A க்கு வேல்யூ 0.2 plus P of B அப்படி இருக்கட்டும் minus P of A intersection B க்கு அந்த வேல்யூ போடலாம் P of A into P of B போட்டுடலாம். இதுல இந்த 0.2 லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டோம்னா அப்போ 0.6 minus 0.2 எழுதிடலாம் equal to இதுல P of B அப்படி இருக்கட்டும் minus P of A க்கு நமக்கு தெரிஞ்ச 0.2 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த P of B அப்படி இருக்கட்டும். இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது 0.4 வரும் equal to இங்க P of B காமன் எடுத்துடலாம். இப்போ take P of B as common. அப்ப இங்க என்ன வரும்னா 1 minus 0.2 வரும். 1ல இருந்து 0.2 minus 0.8 அப்ப இங்க 0.4 அப்படி இருக்கட்டும் equal to இருக்கட்டும் P of B இருக்கட்டும் பிராக்கெட்டுக்குள்ள 0.8 எழுதிடலாம். இப்போ டிவைட் பண்ணிடலாம். P of B 0.8 மல்டிப்ளை பண்ணது இங்க டிவைட் பண்ணலாம் implies இப்போ P of B is equal to 0.4 by 0.8 எழுதிடலாம். இப்போ இதை கட் கொடுத்தோம்னா 1 டைம் 2 டைம்ஸ் இருக்கு. இப்போ P of B is equal to 1 by 2. 1 by 2 0.5, which implies P of B is equal to 0.5. That's all.